என்ன மேடம், கல்யாண வேலைலாம் பரபரப்பா பலமா போயிட்டு இருக்கு போல. பாவம், கல்யாணம் போனா நிக்க வேண்டியவ இப்போ கல்யாணத்துல வேலை பார்த்துட்டு இருக்க. என்ன பண்றது, எல்லாம் விதி. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை யாரும் மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி உனக்கு யாராவது ஒரு மளிகை கடைக்காரனோ டீ மாஸ்டரோ கிடைப்பாங்க. கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடு, சரியா? என்ன மதிக்கிறது இருக்கட்டும், உன் மரியாதையதான் அந்த நகை கடையில நான் பார்த்தேன். ஆண்டி கிட்ட மாட்டிக்கிட்டு அவ்வளவு அசிங்கப்பட்டும் நீ திருந்தல. சரி, இது வரைக்கும் அந்த வீட்ல நீ என்ன வேணாலும் ஆட்டம் போட்டிருக்கலாம். ஆனா கல்யாணம் முடிஞ்சு வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் பாரு, உன்னை அந்த வீட்டை விட்டே துரத்திடுவா. பாத்து சோதனமா பழச்சுக்கோ. சார் சார் இங்கே சார் வந்தீங்க? சும்மா மண்டபத்தை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். சில பேர் கடனை வாங்கிட்டு திருப்பி தர மாட்டேங்கிறானுங்க. ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுறானுங்க. அதான் அவனுக்கு ஒரு விழா நடத்தலான்னு வந்திருக்கேன். சார் சாரி சார், நான் வேற ஒரு டென்ஷனில் இருந்தேன், அதான் உங்கள் ஃபோனை அட்டென்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக சீக்கிரம் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க சார். கொஞ்சம் கிளம்புங்களேன் ப்ளீஸ். என்கிட்ட பணம் வாங்கினதுலேருந்து இதைத்தான் சொல்கிறேன். ஆனால் பணம் வந்த மாதிரி இல்லை. இதுக்கு மேலே உன்னை நம்ப முடியாது. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. சார் 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 ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி நம்புங்களேன். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் கடை என் பேருக்கு வந்துடும். அப்புறம் உங்கள் பணத்தை நான் சீக்கிரமாக கொடுத்துறேன் சார். தம்பி, நான் உன் கதையை கேட்கறதுக்காக வரல, என் பணத்தை வாங்க வந்திருக்கேன். உன்கிட்ட பேசி யூஸ் இல்லை. டாக்குமெண்ட்ல சைன் போட்டவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். உன் வைஃப் எங்க இருக்காங்க? ஐயோ சார் சார் சார், இன்னைக்கு மச்சானோட கல்யாணம், எல்லாரும் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் சார். நாளைக்கு நானே உங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். சொல்றா. சார் 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 கத்தாதீங்க சார், எல்லாரும் இருக்காங்க. மேல கல்யாணம் பொண்ணோட ரூம்ல இருக்கா. வாங்கடா. பவித்ரா, மாப்பிள்ள சொன்னார்னு நீ ஏமா சாட்சிக்கு எழுத்து போட்ட? இப்ப எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? வாயும் வயிறுமா இருக்கு. உன் பிள்ளைக்கும் உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, கடவுளே, என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி இப்படி கஷ்டப்படுறாளே. அத்தை அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். வாமா. நில்லடா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? அண்ணாமலை குடும்பத்துல மருமகனா இருந்துகிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டியடா. இன்னும் எவ்வளவு காலத்துக்குடா இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. இனிமேலும் திருந்தலனா எப்படிடா? அண்ணாமலையா இருக்கிறதாலதான் பொறுமையா இருக்காங்க. வேற யாராவதா இருந்தா உன் நிலைமைய யோசிச்சு பாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ ஒழுங்கா இருந்தா இப்படி நடந்திருக்குமா? உங்க அப்பா ரத்த தானடா உனக்கும் ஓடுது. அதான் நன்றி மறந்துட்டு இருக்க. இனியாவது ஒழுங்கா அண்ணாமலை சொல்றத கேட்டுட்டு இரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அசிங்க வர மாதிரி ஏதாவது பண்ணுன, நானே சும்மா இருக்க மாட்டேன். ஹலோ, பவித்ரா கிட்ட என்ன கேட்ட? விசாரிக்காம ஏன் சைன் பண்ணீங்கன்னு? இல்லண்ணா, நீங்க ஆம்பளை, எங்க வேணாலும் கடன் வாங்கலாம், கொடுக்கலாம். ஆனா அதுக்காக ஒரு பொண்ணு சாட்சி கையெழுத்து போட வச்சதுனால தானே இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை. அவ என் பொண்டாட்டி. நான் எந்த பத்திரத்துல கையெழுத்து கேட்டாலும் அவ போடுவா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணா, அவங்க இப்போ கர்ப்பமா இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கலாமா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கண்ணா. ஒவ்வொரு தடவையும் அண்ணாமலை அத்தை வந்து காப்பாத்த மாட்டாங்க. என்ன எனக்கே அட்வைஸ் பண்றியா? இல்லண்ணா, ஒரு தங்கச்சியா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அத்தனை பேருக்கு முன்னாடி அண்ணியை இழுத்துட்டு போகும்போது லீலாவதி அத்தை எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா?
அவங்க மனசு என்ன பாடுபடும்னு நீங்க யோசிச்சீங்களா? அண்ணா, நீங்க அண்ணிய மட்டும் கஷ்டப்படுத்தல, இந்த குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டீங்க. முதல்ல போய் அண்ணிக்கிட்டையும் அண்ணாமலாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்கண்ணா. என்னது மன்னிப்பு கேட்கணுமா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். பணம் கொடுத்த அண்ணாமலை ஆண்டியே எதுவும் சொல்லல. என்ன கேள்வி கேட்க? நீ யாரு? ஏன்னா நான் கேட்க கூடாதா? நானும் இந்த வீட்டு மருமக தானே. மருமகளா? இன்னும் கல்யாணமே நடக்கல. எப்போ எனக்கும் வருணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ அப்பவே நான் இந்த வீட்டு மருமக தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்கதானே போகுது. ஓ ஓ, உனக்கு அந்த நம்பிக்கை வேற இருக்கா கல்யாணம் நடந்துடும்? எத்தனை கல்யாணம் மனமேடை வரைக்கும் வந்து நின்று இருக்கு தெரியுமா? இதுவும் அப்படித்தான் நிற்கும். இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ அதிகாரமா கேள்வி கேட்குற நீ? கல்யாணம் பண்ணி மருமகளா வந்துட்டா என்னெல்லாம் பண்ணுவ? அதுக்காக கல்யாணத்துலலாம் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு பயப்படாத. நான் பொதுவாக தான் சொன்னேன். ஏன்னா கல்யாணத்தை நடத்த 100 பேர் வருவாங்க, ஆனா கல்யாணத்தை நிறுத்த 3 பேர் வரமாட்டாங்க. நீ தான் வெண்ணிலா கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியெல்லாம் தெரியல. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. சரியா 9 மணிக்கெல்லாம் நீ இங்க இருக்கணும். இல்ல 9:05க்கு இந்த விஷத்தை குடிச்சிட்டு நான் செத்துருவேன். ஏய் சாரா, இது நமக்கு கல்யாண நாள் ஆகிறதும் இல்ல எனக்கு கடைசி நாள் ஆகிறதும் உன் கையில தான் இருக்கு வரும். இது அவசரத்துல எடுத்த முடிவு கிடையாது, நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவுதான். ஒண்ணு உன் கூட வாழணும், இல்ல உனக்காகவே சாகணும். நீ இல்லாத லைஃப என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல வருண். சாரா, சாரா ப்ளீஸ் சொன்னா கேளு. கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். அதுவும் எங்க அம்மா சம்மதத்தோட. கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல, உங்க வீட்ல யாரும் நம்ம கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டாங்க வருண். எனக்கு வேற வழி தெரியல. நீ உடனே கிளம்பி கோவிலுக்கு வா. நாம கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது.